subscribe to my channel and press the bell icon to get instant notification about my latest videos. And welcome to Bros Farm. Hello guys, welcome to my channel Bros Farm. நான் தான் உங்கள் விகாஷ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து மாட்டு சந்தைக்கு போய் அதை பற்றி ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ பக்கத்துலேயே வந்து எனக்கு இன்னொரு கான்டாக்ட் கிடச்சிது, சந்துரு மாஸ்டரோட கான்டாக்ட் கிடச்சிது. ஹார்ஸ் ரைடிங் ஸ்கூல் சந்துரு மாஸ்டர் தான் வந்து இதை ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. அது ஸ்கூல் மட்டும் இல்லை, ப்ளஸ் ஃபார்மும் தான். குதிரையை தவிர்த்து அவர்கிட்ட நிறைய பெட்ஸ் அவர்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அவர்கிட்ட குதிரையை பற்றி ஒரு சின்ன இன்டர்வியூ மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் என்னோடய அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அவர்கிட்ட இருக்க அவர் ஃபார்மில் இருக்க மிச்ச பெட்ஸையும் உங்களுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய மாட்டு வகைங்க இருக்குது. புறா, அதே மாதிரி சண்டை சேவல் அண்ட் ஜல்லிக்கட்டு காளை, அந்த மாதிரி நிறைய அவர்கிட்ட இருக்குது. நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் அதை பற்றி சொல்கிறேன். அந்த நாட்டு குதிரைகளை பற்றி தெரிஞ்சுக்க தான் இந்த வீடியோ. மாஸ்டர் கிட்ட போய் மேற்கொண்டு தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய பேர் வந்து சந்துரு. நான் இந்த ஹாஸ்டல் ஸ்கூல் வச்சு 5 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் பிறந்த ஊர் சேலம், இங்கே சன்னியாசி குண்டு அப்படின்றது தான். இது எங்களது பூர்வீகத்த இடம். இப்போ எங்களோட இடத்துலேயே வந்து இந்த ஹாஸ்டல் ஸ்கூல் வச்சு நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஹார்ஸ் ரைடிங் மட்டும் தவிர்த்து நீங்கள் நிறைய விஷயத்துலையும் நிறைய சாதனை பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னாங்க, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, நான் வந்து ஒரு 20 வருஷமாக வந்து கராத்தே, குங்ஃபு, ஜூடோ, ஜிம்னாஸ்டிக், பாக்ஸிங், கிக் பாக்ஸிங் அண்ட் செஸ் பாக்ஸிங், சிலம்பம், இது வந்து மாஸ்டராக வந்து நான் பயிற்சி கொடுத்துருந்தேன் குழந்தைங்களுக்கு. அதெல்லாம் கிடைக்காத ஃபீல் வந்து எனக்கு இந்த ஹார்ஸ் ரைடிங் டீச்சிங் எனக்கு ரொம்ப கிடைச்சது. அதனால நான் அது எல்லாத்தையும் இப்போ விட்டுட்டேன். இந்த ஹார்ஸ் ரைடிங் வந்ததுலேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ இந்த ஹார்ஸ் ரைடிங் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ உங்ககிட்ட எத்தனை குதிரை மாஸ்டர் இருக்கு? என்னோட கண்ட்ரோல்ல மட்டும் மொத்தமா வந்து 27 குதிரைங்க இருக்கு. இப்போ இங்க மட்டும் வந்து ஒரு 13 குதிரைங்க இருக்கு. குதிரையை தவிர்த்து உங்ககிட்ட என்னென்ன இருக்கு? என்கிட்ட வந்து ஜல்லிக்கட்டு காளை இருக்கு. ஜல்லிக்கட்டு தமிழ் பாரம்பரியம் உள்ள ராமநாதபுரம் மண்டநாய்கள் இருக்கு. ஜல்லிக்கட்டு காளைங்க இருக்கு. ஸ்போர்ட்ஸுக்காக பாத்தீங்கன்னா மதுரை கச்சக்கட்டி சண்டை கடை ஒன்று இருக்கு. பந்தய புறாக்கள் வச்சிருக்கோம். லைன், ரோமர், நாட்டு தவடால் எல்லாம் புறாவும் இருக்கு. கோழிங்க வந்து பெருஞ்சாதி கோழி, சண்டை சேவல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, கட்டு சேவல் வச்சிருக்கோம். என்னோட ஹாபியே இதுதான். பெட் அனிமல்ஸ், பெட்டுங்களோடு இருக்கிறது என்னோட ஹாபி, என் லைஃபும். உங்ககிட்ட என்னென்ன பிரீட் ஹார்சஸ் இருக்கு மாஸ்டர்? என்கிட்ட வந்து மார்வாறு, காட்டிவாடி 2 இருக்கு. அதை எப்படி மெயின்டைன் பண்றீங்க? ஃபுட்டு எல்லாரும் மெயின்டைன் பண்ற மாதிரி தான் மெயின்டைன் பண்றோம். காலையில வந்து இப்போ மெயின்டைன் பண்றது பாத்தீங்கன்னா காலையில எல்லாருமே வந்து 5 மணிக்கு எல்லாத்துக்கும் தண்ணி வச்சிருவோம். விடிக்காத்தால 5 மணிக்கு தண்ணி வச்சிருவோம். அதுக்கப்புறமேட்டு ஒரு 6-7 மணி சுமாருக்கு வந்து கெரால் அப்படின்னு சொல்லுவோம். இது மாதிரி கெரால் போட்டு பிரஷ் மாதிரி போட்டு மாலிஷ் போட்டுருவோம். அதுக்கப்புறமேட்டு காலையில வந்து டிஃபன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுட்டு இருக்கு இல்லைங்களா, காலையில ஃபுட்டு, அந்த ஃபுட்டை வந்து கட்டுவோம். இந்த கோதுமை இருக்கு இல்லைங்களா, கோதுமை தவிடு, அதுக்கப்புறமேட்டு இந்த கம்பு, சோளம், மக்காச்சோளம் இதெல்லாம் வந்து குருணை மாதிரி உடைச்சி அதை கஞ்சி மாதிரி காய்ச்சி ஹெல்த்தியான ஃபுட்டா ஒன்று கொடுப்போம். இப்போ அடல்ட்டுக்கும் பேபிக்கும் என்ன மாதிரி ஃபுட் டிஃபரன்ஸ் இருக்கும்? எத்தனை வேலை கொடுப்பீங்க? இப்ப குட்டிக்கு கொடுக்கறதா ஒரு நாளைக்கு 3 வேலை கொடுப்போம். அது பெருசு கொடுக்கறதா ஒரு நாளைக்கு 2 வேலை கொடுப்போம். அளவு ஹெல்த் கண்டிஷன் பொறுத்து காலையில ஒரு 5 கிலோ கொடுக்கலாம். காலையில 5 கிலோ, சாயந்தரம் 5 கிலோ ஃபுட்டு கொடுக்கலாம். கேஜிஸ் கணக்கு தான். பேபிக்கா அடல்ட்டுக்கா? பெருசு அடலுக்கு. பேபிக்கு 1 கேஜி கொடுக்கலாம். காலையில 1 கேஜி, மதியானம் 1 கேஜி, ஈவினிங் 1 கேஜி கொடுக்கலாம். ஸோ இப்போ என்னென்ன டிசீஸ் காமனா வந்து குதிரைங்களுக்கு வரும்? குதிரைங்களுக்கு வரதா வந்து ஸ்டொமக் பெயின். இது ஒண்ணுதான் ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும். ஸ்டொமக் பெயின் ஃபர்ஸ்ட் மெயினா அதுதான் எல்லா குதிரைகளுக்கும். இந்த ஸ்டொமக் பெயின் வர்றதுக்கு காரணமும் நம்ம தான். இப்போ காட்டில் தெரியிற குதிரைங்கன்னா அதுங்களே தேவையானப்ப சாப்பிட்டுக்கும், தேவையானப்ப தண்ணி குடிச்சுக்கும். இது டைமிங்களுக்கு கரெக்ட் டைம்ல தண்ணி வைக்கணும், கரெக்ட் டைம்ல தீனி வைக்கணும். சப்போஸ் ஃபுட்டு சேஞ்சபிள் ஆனா உணவுல வந்து என்ன மாற்றங்கள் ஏற்பட்டால் அந்த வயிற்று வலி வர்றதுக்கு காரணங்களாக இருக்கலாம். இதுதான் இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் அதுக்குண்டான பிரச்சனை இல்லை. இப்போ மழை காலம் அப்படின்னு இருக்கும்போது மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குதிரைகளுக்கு சளி பிடிக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வந்து இஞ்சி கொடுத்துக்குவோம், கொஞ்சம் வந்து இஞ்சி கொடுத்துக்குவோம். இப்போ அதே வெயில் காலம் இருக்கும் போது முள்ளங்கி, கேரட் கொடுத்துக்குவோம் உடம்பு குளிர்ச்சிக்காக. சரி, இப்போ ஸ்டொமக் கேக் சொன்னீங்க. ஸ்டொமக் கேக் வந்தா என்ன மெடிசன்ஸ், கை மருந்து என்ன பண்ணுவீங்க? அது ஒண்ணுமே இல்லை. காட் ஆஃப் தி கிஃப்ட் எங்களுக்கு அமர்நாத் டாக்டர்னு ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு வரைக்கும் இந்த இடத்துல ஒரு குதிரையும்
எந்த குதிரையும் வந்து தவற விடுறதில்ல. எந்த டைம் நைட் டைம் இருந்தாலும் சரி, மிட் நைட் இருந்தாலும் எந்த டைம்னாலும் கூப்பிட்டா உடனே வந்து எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாரு. அதுக்கு முன்னால் ஒரு ஃபர்ஸ்ட் எய்டுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கு, திப்பிலி, ஓமம், ஜீரகம் இதெல்லாம் வந்து ஒரு அளவுகளோட எடுத்து அரைச்சி வச்சிருக்கோம். இதோட சேர்த்து கொடுக்கும்போது பனை வெல்லமும் பெருங்காயமும் சேர்த்து கொடுத்தோம்னா ஒரு 1/2 அன் ஹவர்ல ஸ்டொமக் பெயின் கிளியர் ஆயிரும். இந்த டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கனால தான் குதிரைங்களுக்கு வந்து அந்த பெயின் கில்லர் வரும். அது கொடுத்துட்டோம்னா ஒரு வாய்வு இருந்தாலும் வாய்வு பிரிஞ்சு நீட்டாயிரும். அதே சமயத்தில் வந்து சாணி அடப்புன்னு சொல்லுவாங்க, ட்ரை ஃபுட்டு அந்த மாதிரி கொடுத்துட்டாலும் அதுலேயும் இந்த கொடுக்குற மருந்துல கிளியர் ஆகும். இப்போ ஒரு குதிரையை வச்சுக்கணும்னா ஒரு நாளைக்கு சராசரியா எவ்வளவு செலவாகுது? ஒரு நாளைக்கு சராசரி பாத்தீங்கன்னா வந்து 400 ரூபாய் இருந்தா போதுங்க ஒரு குதிரையை மெயின்டைன் பண்றதுக்கு. நல்லபடியா மெயின்டைன் பண்ணணும்னா ஒரு 400 ரூபாய் இருந்தா போதும். ஒருத்தர் மட்டும் எடுத்து ஒரு குதிரையை செல்லமா வளர்த்துறாங்க அப்படின்னா. இப்போ ஒரு குதிரை வளர்க்குறோம்னா சராசரி ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளவு நேரம் அது கூட நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கணும்? சிம்பிள் சார், நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம் அதே மாதிரி தான் நமக்கு டைம் கிடைக்கிற குதிரைக்கு இவ்வளவுதான் டைம்ன்றது. இப்ப டாக்னா டெய்லி காலையில அதை வாக்கிங் கூட்டு போகணும், சாயந்தரம் வாக்கிங் கூட்டு போகணும், அதுக்கு ஒரு 1 hour 1/2 an hour டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி குதிரைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு 1/2 an hour, சாயந்தரம் ஒரு 1/2 an hour, இல்ல குறுக்கு டைம் கிடைக்குமோனா குழந்தைங்களோட எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அதே மாதிரி டைம். எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அது உங்ககிட்ட பெட்டா இருக்கும். இப்போ ஒரு குதிரையை வச்சுக்கணும்னா எந்த அளவுக்கு ஒரு இடம் அமைப்பு இருக்கணும்னா எந்த மாதிரி? 10 இருந்தா போதுங்க. பெரிய கிரவுண்ட் இருக்கணும் அது மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது. 10க்கு 10 நம்ம வீட்டுல ஒரு சிட்டிக்குள்ளேயே ஒரு குதிரை வச்சிருக்கலாம். 10க்கு 10 நம்ம கார் ஷெட் இருக்கு இல்லைங்களா, கார் ஷெட் அளவுக்கு 10க்கு 10 இருந்தாலே போதுமானது ஒரு குதிரை வச்சிருக்கிறது. அது தரெல்லாம் எப்படி நான் இருக்கணும்? அதுக்கு மண் தரை வச்சு வைக்கணுமா இல்லனா? அது மண் தரையிலயும் வச்சிருக்கலாம், ரெண்டாவது காரையும் போட்டுக்கலாம். நம்ம ஷெட்ல பாருங்க மேட் போட்டிருப்போம். மேட் இதுல வந்து எங்களுக்கு இங்க எல்லாமே வந்து கஷ்டப்படாம ஓரளவுக்கு ஈஸியா கிடைக்கிறது வந்து சத்தியமங்கலத்துல எங்க சாமியன்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போனோம்னா குதிரைக்கு உண்டான A to Z எல்லாமே வாங்கிக்கலாம். மேட் முதல் கொண்டு எல்லாம் அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். இப்போ குதிரைக்கு வந்து மேல அந்த ஷீட் மாதிரி போட்டிருக்கீங்களா? ஆமா, ப்ளூ ஷீட். அதுல வந்து ஹீட் இறங்காதுங்களா? அது இறங்குங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, சுத்தியிலும் வந்து பாருங்க எல்லாமே மரத்தெல்லாம் மூங்கில் மரத்தெல்லாம் மூங்கில் படல் போட்டிருப்போம். ஷீட் போட்டீங்க அப்படின்னா சுத்தியில கவர் பண்ணீங்கன்னா தான் அந்த ஹீட் இறங்கும். நீங்க கூட போய் நிக்கலாம், கூரையில இருக்க மாதிரி நல்லா அந்த கூலிங்கா இருக்கும். அது ஷீட் போட்டா சுத்தியில கவர் பண்ணக்கூடாது. இங்க இயற்கை அப்படியே இயற்கையான சுற்றுச்சூழல் காத்தோட்டமா இருக்கும். அங்க சுத்தியிலும் மரம் செடிகள் வச்சிருக்கோம். வேப்ப மரம் இந்தாண்டியும் இருக்கு, சுத்தியிலும் மரங்களா இருக்கு. அப்படியே ஜூம் பண்ணில கூட எல்லாமே தெரியும். இப்போ ஒரு ஹார்ஸ் ஒரு மால்வாரி காத்தியாவாரின்னு வரும்போது எவ்வளவு கொடுத்து வாங்கலாம்? எவ்வளவு இருந்து இருக்கும், எவ்வளவு வரைக்கும் போகும்? அது ஹார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி ஃபர்ஸ்ட், ரெண்டாவது ஏஜ், மூணாவது கலர். இதை 3 வச்சுதான் ஒரு ஹார்ஸோட வந்து விலையை வந்து நிர்ணயிக்கிறதுங்க. அதன் பிரகாரம் நம்ம ஊர்ல எடுக்கிறதா காட்டி வாடி 50,000 நல்ல குதிரையாவே எடுக்கலாம். இப்போ உங்ககிட்ட ஹார்ஸ் ட்ரைனிங்க்குன்னு வராங்கன்னா, வெளியே இருந்து அடல்ட்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க? இல்லைன்னா ஸ்கூல் பசங்க வராங்கன்னா அவங்களுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்கன்னா? இப்போ வெளியில இருந்து அடல்ட் வராங்க அப்படின்னா 10 classes 5,000ங்க. அதே வந்து குழந்தைங்க வராங்க அப்படின்னா 12 classes 5,000. இது CBSE மெட்ரிக் குழந்தைங்களுக்கு மட்டும்தான். கவர்மெண்ட் குழந்தைங்கன்னு யார் வந்தாலுமே ஃப்ரீ கிளாஸஸ். இப்போ எத்தனை மாசம் ட்ரைனிங் தேவைப்படும் அவங்களுக்கு முழுசா ஒரு குதிரையை ஓட்டி இது பண்ண பழகிறதுக்கு? அவங்க வந்து முழுசா ஒரு குதிரையை ஓட்டி பழகிறதுக்கு நம்மகிட்ட வந்து டைமிங் கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் எங்களோட ஹாஸ்டலிங்கோட ரூல் வந்து பாத்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து டைமிங் கிடையாது. டைமிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து 1/2 an hour பண்ணாங்க, ஒரு சிலர் 1 hour பண்ணாங்க, ஒரு சிலர் 1.5 மணி நேரம் கூட பண்ணாங்க. அவங்க ஏறிட்டு என்னால முடியல சாட்டிஸ்ஃபை அப்படின்னு சொன்னாதான் நம்ம கீழே இறக்கிறது. ஸோ அதனால நம்மகிட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு 2 monthsல நல்ல ஹார்ஸை வந்து ஹேண்டில் பண்ணி தனியா ரைட் பண்ற அளவுக்கு வந்துடுறாங்க. இப்போ சீசனல் சேஞ்சஸ் இருக்குல்ல, கிளைமேட் இப்போ வெயில் காலத்துக்கு ஒரு மாதிரி, குளிர்காலத்துக்கு ஒரு மாதிரின்ட்டு, அந்த மாதிரி டைம்ல எல்லாம் எந்த மாதிரி டிசீஸ் வரும்? அதை வந்து எப்படி நம்ம பிரிவென்ட் பண்றது? மழை காலம் அப்படின்னு இருக்கும் போது அதான் இந்த சேம்பா அப்படின்னு சொல்லுவாங்க, சளி பிடிக்கிறது குதிரைங்களுக்கு மழை காலத்துல. அது ஒண்ணுதான். அது சேம்பா. மழை காலம்ன்றத விட பனிகாலம், பனிகாலத்துக்கு அது அந்த ஒரு நோய் வருங்க. அதுக்கு ஒரு ஆன்டிபயோட்டிக் டேப்லெட்டும் இருக்கு, நம்ம மெடிசன் இருக்கு. சாதாரண இஞ்சி இருக்கு இல்லைங்களா, அதை சுட்டு கொடுத்தாலே குதிரைக்கு போதுமானது பனிகாலத்துல. வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா கேரட்டும் முள்ளங்கியும் கொடுத்துக்கும். இது கொடுத்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இல்லாமல் இந்த நாட்டு வைத்தியன்றது இந்த அதிமதுரம்னா இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கொடுத்தோம்னா குதிரை கொஞ்சம் நல்லா கூலிங். அதிமதுரம், இந்த நெல்லிக்காய் பவுடரு இதெல்லாம் வந்து பன்னாடத்துல கொஞ்சம் பிணைஞ்சு கொடுத்தோம்னா நல்லா கூலிங்கா இருக்கும். அப்புறம் எந்த மாதிரி ஃபுட் எல்லாம் குதிரைக்கு கொடுக்க கூடாது? அதுக்கு உடம்புக்கான பாய்சன் அப்படின்ற மாதிரி ஃபுட் எல்லாம் எதனா இருக்குங்களா? இருக்குங்க. அது எப்படின்னா கசப்பான உணவுகள் எதுவும் கொடுக்க கூடாது. அது பசினால எதனாலும் எடுத்து சாப்பிட்டுரும். கசப்பான மாட்டுக்குன்னா இந்த தட்டு சோள தட்டு வாடுனதுன்னு சொல்லுவாங்க. வாடி போன தட்டை மாடே இறந்து சாப்பிட்டாலும் மாடு இறந்துடும். அது தெரியாம அது எதுவும் கொடுத்துடக்கூடாது. மற்றபடி குதிரைகளுக்கு வந்து எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஆயில் ஐட்டம் மாதிரியோ இல்லை வந்து ஒரு பச்சையா கொடுக்கலாம், ட்ரையான ஃபுட்டு கொடுக்கலாம். வைக்கப்புல்லு கூட குதிரைங்க சாப்பிடும்.
ட்ரையான ஃபுட்டுகளை எல்லாமே கொடுக்கலாம். குதிரைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. இப்போ அருகம்புல்லே பார்த்தீங்கன்னா கூட காய வச்சு தான் கொடுப்பாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அது தண்ணி வச்சிடணும். இப்போ என்ன மாதிரி எக்ஸசைஸ் கொடுக்கணும் நான் குதிரைக்கு நம்ம டெய்லியும் குதிரைங்களுக்கு ஹெல்த்தியா வச்சுக்க? குதிரைங்களுக்கு வந்து இப்போ ரேஸ் கோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா குதிரையை வந்து அடைச்சி வச்சிருப்பாங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக தந்துவிடுவாங்க. ஸ்விம்மிங்கு அதெல்லாம் கொடுப்பாங்க. நம்ம இது இந்தியன் பிரீடு. டெய்லி வந்து காலையில் வந்து நீங்கள் சும்மா மேலே ஏறிட்டு சும்மா ஒரு போகிறதுக்கு ஒரு 5 கிலோமீட்டர், வரத்துக்கு ஒரு 5 கிலோமீட்டர், சும்மா ஒரு 5 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வந்தாலே போதும். எக்ஸசைஸ்ன்னு இதுக்கு தனியாக ஸ்பெஷலாக எதுவும் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை குதிரைக்கு தண்ணி மட்டும் ஊற்றி விடுங்க, நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் குதிரை வளர்க்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மேல் ஹார்ஸ் பெஸ்டா இல்ல ஃபீமேல் ஹார்ஸ் பெஸ்டா, அடல்ட் பெஸ்டா இல்லனா பேபி பெஸ்டானா? முத ஒருத்தவங்க வாங்கி வளர்த்தும் போது வந்து ஒரு 2 பல், அதாவது குதிரையோட வயசு வந்து 2 பல் 4 பல் 6 பல் அப்படின்னு சொல்லிட்டு பல்ல வச்சு பிரிப்பாங்க வயசுன்றது. ஒரு குதிரை நல்லா மெச்சூர் ஆகிறது வந்து 7 இயர்ஸ்ல தான் மெச்சூர். அந்த வாய்ஸ் ஏறுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த பல்லெல்லாம் விழுந்து முளைச்சதுக்கு அப்புறமேட்டு கடைசியாக வந்தோன்னு வாய்ஸ் ஏறுதுன்னு சொல்லுவாங்க. அந்த வாய்ஸ் ஏறும் போது ஒரு குதிரையோட வந்து ஒரிஜினாலிட்டி பார்க்க முடியும், அதோட கேரக்டர். அந்த பக்குவப்படுதுன்னு சொல்றாங்க, அந்த விளையாட்டு புத்தினா குறைஞ்சி அந்த பக்குவப்படுறது அந்த டைம்ல இருக்கும். நம்ம 2 பல்லில் வாங்கினாலே அதுவே குட்டி தான், அதுவே ட்ரைன் பண்ண குதிரையா வாங்கிக்கிறது நம்ம பெஸ்ட். மேல் வாங்கலாமா ஃபீமேல் வாங்கலாமா? ஃபீமேல் எதுவுமே தெரியாதவங்க இருந்தாங்களா ஃபீமேல் வாங்கிக்கலாம். இல்ல ஓரளவுக்கு எனக்கு எல்லாமே ஹேண்டில் பண்ண தெரியும் அப்படின்றவங்க மேல் ஆர் ஃபீமேல் ரெண்டுமே வாங்கிக்கலாம். அடுத்த வீடியோல வந்து மாஸ்டர் வந்து சுழி எப்படி பார்க்கணும்னு சொல்லுவாரு. ஸோ அந்த வீடியோவை மறக்காம பாத்துருங்க. நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட்டுறேன். நிறைய விஷயம் சொன்னீங்க, எல்லாமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. இது அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா சந்துரு சன் ஆஃப் ராஜேஸ்வரன், சன்னியாசி குண்டு, பைபாஸ் ரோட், சேலம் 15. மொபைல் நம்பர் எப்படி சொல்லுங்க? மொபைல் நம்பர் 9842282261. தேங்க்ஸ் மாஸ்டர். ஸோ இப்போ வந்து இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. So as always, they live, love, bark and guard. So take care of your pets. This is Vikas signing off from Bros Farm. Tada bye bye. See you in the next video.